அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மார்கழி மாதம் பிறக்குதுங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினருக்கு ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இதுதாங்க. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கும்போது, மாதங்கள்ல 12 இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்திற்கென்று தனி பெருமையும் ஈடு இணையற்ற சிறப்பும் உண்டுங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுர் மாதம் என்று அழைப்பார்கள். இந்த மார்கழி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்திருத்து வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள நதியிலோ குளத்திலோ நீராடி மனதை தூய்மையுடன் இறைவனை பூஜிப்பது மகத்தான புண்ணிய பலனை அளிக்குங்க. குடும்பத்தில் வறுமை விலகுங்க. ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். ஒற்றுமை அதிகரிக்கும். அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள பாவங்கள் விலகும் என பெரியோர்கள் அருளி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சென்ற காலத்தில் அதிகாலையிலேயே எழுந்திருத்து நீராடி வீடுகளில் இறைவனின் திருநாமங்களை பாடி பஜனை செய்து கொண்டு வலம் வருவது தமிழ்நாட்டில் பிரசித்தமாக இருந்து வந்தது. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தின் தெய்வீக சக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே பகவான் தனது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் போது பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அருளினார். இதைவிட வேறு என்ன பெருமை அல்லது உயர்வு வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்கு? இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால பல வகைகளையும் பணம் செலவழியுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை பாதிக்குங்க. ஒரு கவலை தீர்ந்தால் அவ்விடத்தில் மற்றொரு கவலை உருவாகி கொண்டிருக்கும். தற்போது உங்களுக்கு 7.5 சனியும் நடைபெறுகிறதுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க. எடுத்தோம் கழுத்தோம் என்று செலவு செய்ய வேண்டாம், அல்லது அப்படி செலவு செய்வது பிற்காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை இருப்பதால தற்போதே செலவு செய்யும்போது அதிக கவனம் எச்சரிக்கை அவசியங்க. இத்தகைய கிரக நிலைகளின் போது கடன் வாங்கினால் பின்பு அடைக்க முடியாத அளவிற்கு அது வளர்ந்துவிடும் என புராதான ஜோதிட கிரகங்கள் விலக்கி இருக்கு. இதனால் குடும்பத்தில் புது புது பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்குங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது கடினம் தாங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த மார்கழி மாதம் அமைய இருக்குது. கூடுமான வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகக்காரகரான சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்து 7.5 சனி காலத்தையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அலுவலகத்தில் பணி சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றி கவலையை உண்டாக்குங்க. தற்போதுள்ள பணியில் வெறும் விரக்தியும் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் கவலை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த மாதத்தில் மேற்கொள்ளும் போது எளிதில் ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வேலை மனதிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா பிற்காலத்தில் அந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து அவதிப்பட நேரிடுங்க. அதனால் பண விஷயத்துல நீங்கள் 1 மடங்கிற்கு 3 மடங்கு எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சரக்குகளை அனுப்புவதில் பிரச்சனைகள் உண்டாகுங்க. வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் மேலும் தாமதப்படுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது என்பது சற்று
கடினம் தாங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது. அப்படியே முதலீடுகள்ல ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரைக்கும் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று செயல்படாமல் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து செயலாற்றுவது நல்லதுங்க. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சற்று சிரமமான ஒரு காலகட்டம் தாங்க. நீங்கள் இருப்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. திடீரென வாய்ப்புகள் குறையுங்க. வர வேண்டிய பாக்கிகளும் கைக்கு கிடைக்காது. இருப்பதை கொண்டு சமாளிப்பதுதான் இந்த மாதத்தில் முக்கிய பிரச்சனையா அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா திரைப்படத்துறையினர் வசதியாக இருந்து தாராளமாக செலவழித்து பழக்கப்பட்டதால் தற்போது சீரான வருமானமின்றி துன்பப்பட இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அனைத்து வசதிகளையும் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வைத்திய செலவும் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும். கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல் மீன ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் அரசியல் மற்றும் தொழில்துறை கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. இந்நிலையில ஏழரை சனியினுடைய ஆரம்ப காலமும் சேர்ந்து கொண்டிருக்குது. கட்சியில் ஆதரவு குறையுங்க. எதிரிகள் யார் நண்பர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மனதில் குழப்பம் ஏற்படுங்க. மேலிட தலைவர்கள் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பாங்க. உங்களுடன் நெருங்கிய பழகிய நண்பர்கள் உங்களிடமிருந்து விலகி செல்வாங்க. ஏழரை சனியினுடைய விளைவுகளே இவை. பேச்சும் செயலிலும் நிதானமாக இருங்க. ஜாக்கிரதையாக பேசுங்க. தற்போதுள்ள கிரக நிலைகள் உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ள இருக்குங்க என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. பாடங்கள மனதை செலுத்த இல்லாதபடி தன்னிச்சையாக மனம் செல்லுங்க. தவறான வழிகளில் மாணவ மாணவியருடைய மாறி மாறி வரும் மனப்போக்கினை தத்ரூபமாக படம்பிடித்து காட்டுவதில் கிரகநிலைகள் இருக்கும் பட்சத்தில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கில் பழகாமல் இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்த. காரணம் அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. அதே போல் மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் விரயத்தில் சனி பகவானும் ஜென்மத்தில் ராசியில் ராகுவும் சஞ்சரிக்கும் நிலையில பூமிக்காரகரான செவ்வாயும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. உழைக்கும் அளவிற்கு பலன் இருப்பது கடினங்க. எதிர்பாராது பெய்யும் மழையினால பயிர்கள் சேதமடைய கொடுங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுங்க. அவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். பழைய கடன்களும் நீடிக்கின்றன என்பதை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தெரியப்படுத்துகிறார். அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியம். குறிப்பா இருசக்கர வாகனம் ஓட்டும் போது நிதானமாக ஓட்டுவது மிக மிக அவசியங்க. சனி பகவான் வீரியத்துடன் சஞ்சரிப்பதால் விபத்துக்கள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. மேலும் கையில் இருக்கும் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் மீனராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் மற்றும் ராகு பரிகாரம் அவசியங்க. ராசிநாதன் ஆகிய குரு பகவானும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கவில்லை. அதனால் குரு சனி பகவான் ராகு ஆகிய மூவருக்குமே பரிகாரம் செய்வது மிக மிக நல்லது.